வணக்கம். இப்போ கவுண்டிங் ஃபிகர்ஸில் ட்ரையாங்கிள் டாப்பிக்கில் இது நிறைய சம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நீங்கள் பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் எத்தனை ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம இந்த சம்மை வந்து பிரித்து எழுதிக்கலாம். பிரித்து எழுதினா தான் நமக்கு இது கரெக்டாக இருக்கும். இதை பார்க்கும்போது நமக்கு ஒன்றுமே புரியாது. ஓகே, பிரித்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இதை வந்து ஏபி அப்படின்னு வந்துட்டு இந்த ட்ரையாங்கிளுக்கு ஏபிசின்னு கொடுத்துக்கலாம். அடுத்து இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி கிடையாது, இந்த மாதிரி ஆப்போசிட் சைடாக வரையணும். இந்த மாதிரி இருக்குது. இதை வந்துட்டு டிஇஎஃப் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கு கீழே வரைஞ்சிருவோமா? இன்னும் கொஞ்சம் பெருசாக வரையணும். ஏன்னா இந்த ட்ரையாங்கிள் மேலே இந்த ட்ரையாங்கிளும் இதுக்கு மேலே இந்த ட்ரையாங்கிள் தான் நம்ம பார்த்தோம். நீங்கள் சம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து இதுக்கு வந்து GHI அப்படின்னு கொடுத்துக்கலாம், நம்பரிங் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது ஒரு பேசிக்கான ட்ரையாங்கிள் தான். இதை பேசிக்காக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியும். ஸோ இது வந்து 1 2 3 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். இங்கே 3 ட்ரையாங்கிள், இங்கே 3 ட்ரையாங்கிள், மொத்தமாக 9 ட்ரையாங்கிள் இந்த பேசிக்லேருந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. இப்போது இந்த ட்ரையாங்கிளும் சேர்ந்தா எத்தனை ட்ரையாங்கிள் உருவாகும் அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். ஏன்னா இந்த ட்ரையாங்கிள் மேலே இந்த ட்ரையாங்கிள் இருக்குது. இருங்க, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கோம்ல, அது வந்து இந்த ட்ரையாங்கிள் தான், ABC. இந்த ட்ரையாங்கிள் தான். அடுத்து இதுக்கு மேலே ஒரு ட்ரையாங்கிள் வச்சுருக்கோன்னு சொல்லியிருக்கோம்ல, அது வந்து DEF. அதுக்கு மேலே ஒரு பெரிய ட்ரையாங்கிள்னு சொல்லி பார்த்தோம்ல, அதுதான் GHI. ஸோ இந்த ட்ரையாங்கிள் மேலே DEF இருக்குது. ஸோ அது எத்தனை ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாம். ABC இந்த ட்ரையாங்கிளுக்கு உள்ளதான் DEF. இதுதான் எத்தனை ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ABCயில் வந்துட்டு இங்கே 3 ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும். இந்த ட்ரையாங்கிளை வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் ட்ரையாங்கிளில் ஒன்றும் கேல்குலேட் பண்ணலை. இங்கே இந்த ட்ரையாங்கிள் மேலே வரதுனால தான் இது பிரியுது. ஸோ 1 2 3 3 ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும். அடுத்து 1 1 1 1 4 ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுது. அப்புறம் ஏயும் எஃப்பும் ஒரு ட்ரையாங்கிள், ரெண்டு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுது. மொத்தமாக இது 9 ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும். ஏபிசிக்கு மேலே DEF வச்சோன்னா 9 ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும். அடுத்து அதே மாதிரி தான் ஏபிசிக்கு மேலே GHI அந்த பெரிய ட்ரையாங்கிள் இருக்குல்ல, ஏபிசிக்கு மேலே GHI ட்ரையாங்கிளை வச்சோன்னாலும் இங்கேயும் வந்துட்டு 9 ட்ரையாங்கிள் தான் ஃபார்ம் ஆகும். இப்போது நமக்கு ஒரு டவுட் வரும். இந்த சின்ன ட்ரையாங்கிள் மேலே தானே இந்த பெரிய ட்ரையாங்கிள் இருக்குது, இந்த ட்ரையாங்கிள் எதையும் ஃபார்ம் பண்ணாதா? அது எப்படி இருக்குன்னா, இங்கே பாருங்கள், இந்த குட்டி ட்ரையாங்கிள்குள்ளே தான் இந்த பெரிய ட்ரையாங்கிளை வைக்கிறோம். ஸோ இங்கே எந்த ட்ரையாங்கிளுமே ஃபார்ம் ஆகாது. ஃபஸ்ட்டு பேசிக்கில் வந்து 9 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆனிச்சு. ஏபிசி இருக்குல்ல, ஏபிசி ட்ரையாங்கிளை DEF வச்சோன்னா 9 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆனிச்சு. அடுத்து ஏபிசியில் GHI வச்சோன்னா 9 ட்ரையாங்கிள், மொத்தம் 27 ட்ரையாங்கிள் தான். தேங்க்யூ.